அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிட்டார். அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத, காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் மருத்துவத்துக்கும் போய் குடல் கூட எல்லாம் எடுத்து கட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க. எங்கேயும் காப்பாற்ற முடியல. நிறையா கோயிலுக்கு குளத்துக்கு போய் நிறையா மூழ்கி வந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. எங்கேயுமே நடக்கல. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இமை இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து வெள்ளம் இருக்கும், அந்த வெள்ளம் இல்லை அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி வந்து இந்த சர்ப்பம் எப்படிங்குமோ அதே மாதிரி உடம்பெல்லாம். ஆமாம், உடம்பெல்லாம். முட்டை சாப்பிடும், மீன் சாப்பிடும், வேற கவுசி ஆகிட்டே எதுவுமே திங்கிறதில்ல அந்த பொண்ணு. 4 குடும்பத்துக்கு ஒரே வாரிசு அந்த குழந்தை தான். அப்புறம் அவர் சூசைட் பண்ணனால அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து பிடிச்சிக்கிட்டாரு. என்கிட்ட தற்காலிகமாக பேய் விட்டு வந்தாங்க. அப்போ தான் அந்த குழந்தைய பார்த்தேன். உச்சங்கால இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூரா அப்படியே வெட்டு, அப்படியே புலந்து இருக்குது அந்த குழந்தைக்கு. அது வந்து அப்படியே ரத்தம் கணிஞ்சிக்கிட்டே இருக்குது. தோல் வந்து சர்ப்பத்துக்கு எப்படி உரியுது அந்த மாதிரி உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ உறிஞ்சிட்டு இருக்கும்போது அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் சடா பண்ணிட்டு உத்தரவு கேட்டு 2 மூலிகை தலை கொண்டு வந்து பொறிச்சு அரைச்சி தேய்ச்சி பார்த்தோம். ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் அதெல்லாம் பூரா கொட்டி அந்த ரத்தம்லாம் நின்றுச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். கண்டினியூ பண்ணி